வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சவொன்னே செக் பண்ணுவோம். ஸோ நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்து பாருங்கள், நல்லா இங்கேருந்து டே சார்ட்டில் ஃபுல்லாக வந்து மேலே ஏறிட்டே இருந்துச்சு. டாப்பில் பாருங்கள், ஹேங்கிங் மேன் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ நல்லா மேலே போயிட்டுருக்கும்பொழுது இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ரெஃபரன்ஸின் படி அந்த லோ மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா அது அடுத்த லோ இதுன்னு வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா கீழே வரும் வாய்ப்புகள் இருக்குது இந்த லோ எல்லாம் பிரேக் பண்ணி வரும் சமயத்தில். அதனால் டாப்பில் இந்த மாதிரி போட்டதுனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, அல்லது ஃபெயில் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதனால் லோ பிரேக் பண்ணி அடுத்து இந்த லோ தொடுதா இந்த லோ தொடான்னு பார்ப்போம். அப்படியே தொட இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு கீழே இறங்கிடும். சப்போஸ் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் அது ஃபெயிலியர் ஆகுதா ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 1 ஹவரில் வந்து பாருங்கள், மேலே இந்த லெவல் 20,961, 20,852 2 லெவல் இருக்குது. ஸோ கீழே இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது அப்படியே கீழே வரும். நேற்றும் வந்து 1 ஹவர் லெவலில் தான் வச்சுருந்தோம். 1 ஹவர் அந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணி மேலே போணுச்சு, நல்லா மேலே போகும். கீழே பிரேக் பண்ண கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பாருங்கள், இந்த லெவலுக்கும் மேலே தான் இந்த லெவல் இருக்குது. இன்றைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். இந்த லெவலை அதாவது லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே வரும். ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போடுதுன்னா மேலே போகும். மோஸ்ட்லி அந்த ஹேங்கிங் மேன் தகுந்தாற் போல் இந்த லோவை பிரேக் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். சிபேரில் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபேருக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. புல்லிஷ் தான் வந்து ரெண்டுமே வந்து சொல்லுது. அப்படின்னா இங்கேயும் வந்து நேற்று ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். S1 பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் கொடுத்தா தான் நம்ம செல்லிங் உண்டான வாய்ப்பாக வந்து பார்க்கணும். S1லேருந்து சிபேர்லேருந்து R1 நீங்கள் எங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டாலும் அதை நம்ம பையிங் உண்டான வாய்ப்பை வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டில் வந்து பாருங்கள், சேம் நல்லா மேலே போயிட்டு மேலே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருந்தது. ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதோட ஹையை பிரேக் பண்ணால் 2 கண்டினியூ ஆகும், லோ பிரேக் பண்ணால் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து நல்ல நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ இன்னமும் வந்து அந்த ஸ்பின்னிங் டாப்போடைய அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது லோவை பிரேக் பண்ணதுனா கீழே, ஹையை பிரேக் பண்ணதுனா மேலே. இன்னும் அந்த ஸ்பின்னிங் டாப் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கு. அதை பிரேக் பண்ணும் சமயத்தில் அடுத்த முடிவு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு புரிய வரும். ஸ்பின்னிங் டாப்போடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுதா, லோ பிரேக் பண்ணி கீழே வர போகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஹவர் சார்ட்டில் பாருங்க, மேலே இந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. அந்த ரேஞ்சை வந்து நம்ம முக்கியமான ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ மேலே பிரேக் பண்ணதுன்னா மேலே, இந்த லோ பிரேக் பண்ணது அப்படின்னா நல்லா கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ரேஞ்சு தான் ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. இங்கே லாங் வீக்கும் வந்து ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ லாங் வீக்குக்கு கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது கன்னியூவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. லாங் வீக்கு மேலே பிரேக் ஆகுதுன்னா இது லாங் வீக் ஃபெயிலியர் ஆச்சு, மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து சேம் வேல்யூ சிபேர் வந்து இருந்துகிட்ருக்கு, ஆவரேஜ் வேல்யூ சிபேர் வந்துட்டுருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ அதனால் ரேஞ்ச் பவுண்டுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், அதாவது R1 S1 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சைடு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா R1லேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா S1லேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா R1 டெய்லின்னு போயிடும். ஸோ இந்த முக்கியமான ரெஃபரன்ஸை வச்சுட்டு உங்களோட ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் நாளைக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.